ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கச்சா இருக்குங்க, அதெல்லாம் நீட்டாக ஸ்ட்ரைட்டாக ட்ரிம் பண்ணிங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு லைன் பார்த்துங்க நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உல்ட்டா சீதா இருக்கும், அது ஒரு ஒரு வேட்டியில் இருக்கும், ஒரு ஒரு இடத்துல பார்த்துங்க. இன்சைடு பண்ணணும், ஓகேங்களா? டிசைன் பார்த்துங்க ஒரு டைம். கரை பீஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அந்த சைடு இது பண்ணிங்க, கட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? இன்னொன்று, அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதை அப்படியே உடனே ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு இல்லை ஒரு 2 இன்ச்சுக்கு எட்ஜ் ஸ்டிச்சு கட் பண்ணியிருக்கீங்களா, அந்த எட்ஜ் ஸ்டிச்சு சும்மா ஒரு டிச் போட்டு விடுங்க. ஒரு 4 இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு ஒரு ஸ்டெச் பேப்பருக்கு இருந்தால் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அவுட் சைடு வராது. நிறைய பேருக்கு நான் வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துடும், அன்னியன் வரும். இது அன்னியன் வராதுங்க. ஒரு சும்மா லைட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு டிச் போடுங்க எட்ஜில். 4 சைடு போட்டுங்க. போட்டு இப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்துருந்தது. ரொம்ப பாலிஸ்டரு அந்த புடவை கிளாத்துக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி ரோப்பிங் மாதிரி வரும். அது வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு எட்ஜில் ஒரு ஸ்டிச்சு இப்போ நார்மலாக பண்ணி. இப்போ நான் 4 சைடும் டிச் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு தான். ஃபஸ்ட் ஃபோல்டு, ரெண்டாவது ஃபோல்டு, அவ்வளோதான். லைட் ஒரு ரஃப் அடிச்சுங்க ஃபஸ்ட்டு. ரொம்ப ஈஸி தாங்க. ஓராடியத்தில் அங்கே நீங்கள் டைலர் கடையெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் உங்களுக்கு மிஷின் இருந்தாவே நீங்களே டிச்சு நீட்டாக வருதான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஒரு இடத்துல கூட ரோப்பிங் வராது. புடவை கிளாத்லேயும் அதே மாதிரி நீங்கள் மெயின் அந்த எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுங்க. அது ஒரு டைம் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எனக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஈவனாக வந்துருக்கு. எக்ஸ்ட்ரா கிளிப்பிங் எதுவும் வரல. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட வரல. அதே கரெக்டாக அந்த இதுவும் வச்சுக்கிங்க. இது எந்த சைடு பண்ணீங்களோ அதே மாதிரி அதே சைடு பார்த்துங்க. ஏன்னா ஆப்போசிட் பண்ணிவிட்டால் நல்லா இருக்காது. நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கணும். முடிஞ்ச போது